ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன வேணும்னா சிலபஸ். ஸோ சிலபஸை 3 to 4 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நாம் என்ன படிக்கிறோமோ இல்லையோ சிலபஸ் ரீடிங்கிறது நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ படிக்கலை அப்படிங்கிறது தெரியும். ஸோ சிலபஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். அடுத்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இல்லை 70 கொஷின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குமோ அப்படி நீங்கள் திருப்பி பார்க்க தான் உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இனி என்னென்ன கொஷின் கேட்கலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புக் சோர்ஸ். ஸோ புக் சோர்ஸ் ரொம்ப கலெக்ட் பண்ணாமல் மெட்டீரியல்ஸை நமக்கு என்னென்ன தேவையோ சிலபஸ் அக்கார்டிங் டு த சிலபஸ் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நாம் கலெக்ட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு தேவையானது 6th to 10th செமஸ்டர் புக்ஸ் குரூப் 4க்கு அது போதும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நாம் எவ்வளோ டைம் படிக்க போகிறோம். நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்களா, ஒரு நாளைக்கு 3 to 4 hours தான் படிக்கீங்களா, நோ ப்ராப்ளம். இல்லை நான் இதே ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பண்ணுறேன், என்னால் 8 to 10 hours படிக்க முடியுமா, ஓகே. அதுக்காக ஒர்க்கிங் பீப்புளால் ஜாப் வாங்க முடியாது அப்படின்லாம் இல்லை. நாம் எவ்வளோ டைம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ டைமில் நம்ம என்ன படித்தோமோ அதை எப்படி தெளிவாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலைல எழுந்திக்கிறீங்க அப்படின்னா எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை கையில் எடுங்க. அதுக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இப்போ தமிழ் மேஜர் பார்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours, ஸோ டோட்டல் 4 hours நம்ம தமிழ் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கம்பல்சரி நமக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது, மேக்ஸும் ரீசனிங்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour, 2 hours, ஓகே. மார்னிங் நீங்கள் ஆப்டிடியூட் பார்க்குறீங்கன்னா ஈவினிங் ரீசனிங் பாருங்கள், உங்களோட கன்வீனியன்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 6 யூனிட்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ, எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குதோ அதைத்தான் முதல்ல நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஜிஎஸ்சில் நீங்கள் 2 சப்ஜெக்ட் எடுத்தால் கூட போதும். அந்த 2 சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அது கூடவே சேர்ந்து அதனோட கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் டே பை டே கொஞ்சம் பாருங்கள். என்னடா நம்ம இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கிடைக்கிற டைமில் கொஞ்சமாக தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் 75 days டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானிங் கரெக்டாக ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். மார்னிங் 4 o'clock எந்திரிக்கிறீங்களா, 4 to 6 தமிழ் படிங்க, 6 to ஒரு 8 வரைக்கும் மேக்ஸ் ஆப்டிடியூட் பாருங்கள், 8 to 10 நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு 10 o'clock எடுக்கிறீங்களா ஜிஎஸ் பார்ட் 1 படிங்க. அதுக்கப்புறம் 1 o'clock கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கோங்க. காலையில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரீகால் பண்ணுங்கள் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2:30க்கு எடுங்க. எகெயின் ஜிஎஸ் பார்ட் 2 பாருங்கள், உங்களுக்கு எது கரண்ட் அஃபேராக எது வேணுமோ அதை பாருங்கள். அதை ஒரு 5 o'clock செஷனை வைண்ட் அப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஆஃப்டர் 6 நீங்கள் புக் எடுக்கலாம். மறுபடியும் தமிழ் 2 hours பாருங்கள், ரீசனிங் 1 hour பாருங்கள், போதும். அதுவே 8 மணி ஆகிடும். 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் நைட் டின்னர் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன படிச்சிருக்கோங்கிறத ரீகால் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்மளோட சிலபஸ் எடுத்து ஒரு தடவை பார்க்கணும். நாம் இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிருக்கோம், இன்னும் நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஷெட்யூல் போட்டுடணும். ஸோ இதை மட்டுமே நம்ம கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக நம்ம படிக்க நமக்கு ஞாபகமும் இருக்கணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும், கன்சிஸ்டன்சியாக ரிவிஷனும் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் வின் பண்ணிடலாம். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.